வணக்கம். ஒரு டிபி, ஒரு ஹாய் அதுவே ஒருத்தருடைய வாழ்க்கையை முழுசாக மாற்றிடுன்னு யாருக்கு தெரியும்? காலேஜில் படிச்சுட்டு இருந்தப்ப அரவிந்த் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலும் மனசு ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவான். அதனால் அதிக நேரம் சோசியல் மீடியாவில் தான் கழிப்பான். ரீல்ஸ், சாட், ரேண்டம் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு. ஒரு நாள் அவன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப மலர்னு ஒரு ப்ரொஃபைல் கண்ணில் பட்டது. அந்த ப்ரொஃபைல் பிக்சரை சினிமா ஹீரோயின் மாதிரிக்கு அழகாக இருந்துச்சு. இன்னசென்ட் ஸ்மைல். அதை பார்த்தவுடன் அவனுக்கு மனசு தத்தளிக்குது. ப்ரொஃபைலுக்கு அடிமையாயிட்டான். ஒரு சிம்பிள் ஹாய் அனுப்பினான். ஆனால் அந்த ஒரு மெசேஜ் அவன் வாழ்க்கையிலேயே பிக்கஸ்ட் ஷாக்காக போகுதுங்கிறது அவனுக்கு அப்போ தெரியாது. அரவிந்த் ஒரு மிடில் கிளாஸ் பையன். காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் ஃபோனை எடுத்துகிட்டு சோசியல் மீடியாவில் மூழ்கிடுவான். அவனுக்கு ரியல் லைஃப் யாரிடமும் ஓப்பனாக பேச முடியாது. அதனால் ஆன்லைனில் மட்டும் ரொம்ப நேரம் கம்ஃபர்டபுளாக இருப்பான். ஒரு நாள் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது மலர்னு ஒரு ப்ரொஃபைல் அவன் கண்ணில் படுது. அந்த ப்ரொஃபைலை பார்த்தோன்னே ஃபுல்லாக நல்ல ஃபோட்டோஸ் தான் இருக்குது, சாங்ஸ் இருக்குது. அதை பார்த்த உடனே அவளுக்கு ஒரு அட்ராக்ஷன் வருது. அந்த தயக்கத்தோடு அவன் ஹாய்னு மெசேஜ் பண்ணுறா. சில நிமிஷம் கழிச்சு ரிப்ளை வருது, ஹே அப்படின்னு. அந்த ஒரு ரிப்ளை அரவிந்துக்கு ஒரு வேறு உலகமே கிடைச்ச மாதிரி இருக்குது. அவனோட ஃபீலை சொல்கிற ஒரு இடமா அதைய பார்க்குறான். அதுக்கப்புறம் தினமும் சேட்டு, சாப்பிட்டியா, என்ன இந்த நாள் எப்படி போச்சு, நீ எங்கூட பேசலன்னா எனக்கு ரொம்ப மிஸ் ஆகுது இப்படின்னு ஆரம்பித்தது தான். மெல்ல மெல்ல அவன் வாழ்க்கையில் முக்கிய மனிதராக மாறுறான் மலர். காலேஜில் நடந்ததெல்லாம் அவகிட்ட ஷேர் பண்ணுறான். அந்த அன்னைக்கு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அவன் என்ன பண்ணணுங்கிறத ஷேர் பண்ணுறான். அதே மாதிரிக்கு ஆப்போசிட் சைடில் இருந்தும் பயங்கர ஷேரிங் வருது. வீட்டுக்கு வந்துட்டு இருந்ததும் அவகிட்ட தான் சொல்லுவான் எல்லாம், அந்த நாளுடைய அந்த டேவுடைய ஒர்க்ஸ் எல்லாமே. ஒரு நாள் மலர் கேட்குறான், நான் இல்லாமல் போனால் நீ என்ன பண்ணுவேன்னு. அவன் உடனே ரிப்ளை பண்ணுறான், நீ இல்லாமல் நான் இருக்கவே முடியாதுன்னு. அந்த மெசேஜை பார்த்து மலர் டைப் பண்ணிவிட்டு நிறுத்திடுறா. அவனுக்கு புரியலை. மந்த்ஸ் போகுது. இருவரும் லவ் ஸ்ட்ராங் ஆகுது. நைட் கால்ஸ், வாய்ஸ் நோட்ஸ், ட்ரீம்ஸ், ஃபுல்லாக ஃப்யூச்சர் பிளான்ஸ் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அரவிந்த் உண்மையாகவே அவளை காதலிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவனுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுது. எப்போதும் மலர் வீடியோ காலில் வர மாட்டான். மீட் பண்ணலான்னு சொன்னாலும் ஏதாவது எக்ஸ்கியூஸ் கேட்டு அதை அவாய்ட் பண்ணிகிட்டே போவான். வீட்டில் ஸ்ட்ரிக்ட்டு, கேமரா ஒர்க் பண்ணல, நான் ரொம்ப ஷை டைப்பு, இது மாதிரிக்கு யூஸ்வலாக சொல்லிவிட்டு அவன் அவாய்ட் பண்ணுவான். அவன் காதலால் அதையெல்லாம் இக்னோர் பண்ணிகிட்டு இருந்தான். இயர்ஸ் கிடக்குது. ஒரு நாள் அரவிந்த் ஸ்ட்ராங்காக சொல்கிறான், இந்த தடவை கண்டிப்பாக மீட் பண்ணணும் அப்படின்னு. மலரும் நீண்ட நேரம் சைலண்ட்டாக இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறான். அரவிந்த் ரொம்ப எக்ஸைட்டடாக நியூ ஷர்ட் வாங்கிட்டு கிஃப்ட் எடுத்துகிட்டு போகிறான். அவளோட ட்ரீம் கேர்ளாக பார்க்க போகிறான். அந்த நாள் வந்தது. அந்த பார்க்கில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஒவ்வொரு பொண்ணும் வந்தாலே இது மலராக இருக்குமோ, அது மலராக இருக்குமோ அப்படின்னு பார்க்குறான். ஆனால் யாரும் வரலை. அப்புறம்தான் பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, அரவிந்த் அப்படின்னு. அவன் எக்ஸைட்டடோட திரும்பி பார்க்குறான். அங்கே நின்றுட்டு இருந்தது ஒரு பெண் இல்லை, அவனோட ஸ்கூல் ஃப்ரெண்டு கார்த்திக். அரவிந்த் ஷாக் ஆயிடுறா. மலர் எங்கன்னு கேட்குறா. கார்த்திக் கண் கலங்கிட்டே சொல்கிறா, மலர் யாரும் இல்லைடா மச்சான், நான் தான்னு. அரவிந்த் சிரிச்சிட்டு, ப்ராங்க் பண்ணாதடா கார்த்திக், எங்கே அவன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் கார்த்திக் ஃபோட்டோவை எடுத்து காட்டுறான். அந்த அக்கௌண்ட் அவன் க்ரியேட் பண்ணினது தான். அரவிந்த் முழுக்க சைலண்ட் ஆயிடுறா. ஏன்டா இப்படி பண்ணினேன்னு ரொம்ப கேட்குறான் சத்தமாக. கார்த்திக் மெதுவாக சொல்கிறா, ஸ்கூல் டேஸ்லேருந்தே உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன். ஆனால் நீ ஃப்ரெண்டாக கூட என்னை மதிச்சிக்கலை, க்ளோஸாக பார்க்கல. அதனால தான் ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணினேன். ஆனால் பேச பேச நீ இம்பார்ட்டண்ட் ஆகிட்ட. அரவிந்துக்கு கோபமாக வருது, துக்கமாக இல்லை ஏமாற்றமாக என்னன்னே புரியலை. அவன் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கான். அவன் காதலிச்ச மலர் ஒருத்தின்னு நினச்சிட்டு இருந்தான். அது உண்மை இல்லைங்கிறது அவனுக்கு புரிஞ்சிருது. அவன் கண்ணில் கண்ணீர் வந்துட்டுருக்கு. அதை துடைக்க யாரும் இல்லை. நான் உண்மையாக காதலிச்சனேடா அப்படின்னு சொல்லி அவன் சட்டையை பிடிச்சிட்டு அழுகிறான். கார்த்திக்கும் அழுகிறான். நானும் உன்னை ஏமாற்றணும்னு ஆரம்பிக்கலடா மச்சான், இது உண்மையை சொல்ல பயமாக இருந்துச்சு, அதனால தான் அப்படியே சேட் பண்ணி கண்டினியூ பண்ணினேங்கிறான். அந்த நாள் அரவிந்துக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டான். சோசியல் மீடியாவில் இருக்கிறது எல்லாமே உண்மை இல்லை. சில ப்ரொஃபைலில் அழகாக இருக்கும், ஆனால் அதன் பின்னாடி இருக்கிற உண்மை மனசை உடைக்கலாம். அதனால் பார்த்து எல்லாம் பத்திரமா இருந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறான்.
டிபியை பார்த்து காதலிக்கலாம், ஆனால் மனிதரை அறியாமல் நம்பினா இதயம் தான் அதிகமாக காயப்படுங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.